ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் உண்மையான விசுவாசம் நமக்கு எதை பெற்றுத்தருகிறது என்கிற காரியத்தை அந்த வசனங்களின் அடிப்படையில் அநேக தேவனுடைய பிள்ளைகள், சாதாரண பிள்ளைகள், தேவ மைந்தர்கள் தங்களுடைய மாறுபட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் எப்படி விசுவாசத்தை கொண்டு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி, உண்மையான விசுவாசம் ஒரு மனிதனிடத்தில் காணப்படும் என்று சொன்னால் அது எவைகளையெல்லாம் பெற்றுத்தருகிறது என்கிற கருத்துக்களை நாம் இந்த அதிகாரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது விசுவாசம் செயல்படுகிறது, விசுவாசம் பெற்றுக்கொள்ளுகிறது, விசுவாசம் நிலைநிறுத்துகிறது. இவை மூன்றையும் செய்யாத விசுவாசம் உண்மையான விசுவாசம் அல்ல, அது வேதம் கூறுகிற விசுவாசமும் அல்ல. உண்மையான விசுவாசமாக இருந்தது என்று சொன்னால் அது செயல்படக்கூடிய ஒன்றாக, பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக, நிலைநிறுத்தக்கூடிய ஒன்றாக அது காணப்படுகிறது. முதலாவது, இந்த உண்மையான விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் கிரியை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஜீவனற்ற செயல்படாத ஒரு விசுவாசத்தை அவர்கள் பெருகவில்லை. உண்மையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறபடியினாலே அது வல்லமை உள்ள சக்தியாக, அது நம்மிலே செயலை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் 2வது அதிகாரம் 14 26 வரையும் சொல்லும் பொழுது, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா என்று அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். எபிரேய ஆக்கியோனும் 10வது அதிகாரம் 39வது வசனத்தில், நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அதாவது நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படுகிறதற்கு நாம் கிரியை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இங்கே யாக்கோபு தன்னுடைய 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லுகிறார், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறார், அப்படியே செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. ஆகவே ஒரு மனிதன் இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அது ஜீவனுள்ள ஒன்றாக, செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறபடினாலே அந்த வல்லமுள்ள சக்தியை கொண்டு நாம் செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று இந்த உண்மையான விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 2வதாக, விசுவாசம் தேவனிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை அது பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த அட்டவணையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் தேவன் ஏதாவது ஒரு சிறப்பான முறையில் ஆசீர்வதித்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3வது, இந்த விசுவாசமானது அதை கொண்டிருப்பவர்கள் எல்லாவற்றையும் இறுதி வரை பொறுமையுடன் அவர்களை தாங்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. அநேக மாறுபட்ட சூழ்நிலைகள் உண்டாகலாம், தோல்வி போன்ற காரியங்கள் உண்டாகலாம். ஆனால் அவர்கள் இறுதி வரை பொறுமையுடன் இருந்து அதை அவர்களுடைய வாழ்விலை கடைபிடிப்பதற்கு அது உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. உண்மையான விசுவாசம் செயல்படுகிறது, பெற்றுக்கொள்ளுகிறது மற்றும் நிலைநிறுத்துகிறது. இந்த மூன்றையும் செய்யாத ஒரு விசுவாசம் உண்மையான விசுவாசம் அல்ல, வேதம் கூறுகிற ஒரு விசுவாசமும் அல்ல. ஆகவே உண்மையான விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் ஆத்துமா ஈடேற நாம் பிரயாசப்படுவோம், ரட்சிப்பை பூரணப்படுத்த பிரயாசப்படுவோம். எதிர்காலத்தில் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய அந்த சுதந்திரமாகிய பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாக வாழ்ந்து நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவோம். நீதியின் கிரீடம் நமக்காக கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.